திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி தற்போது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பதற்றம் தனியாத ஒரு நிலையில தான் இப்ப 144 தடை உத்தரவு போடப்பட்டு போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றப்பட்டிருந்த நிலையில இந்து முன்னணியினர் முன்னெடுத்த அந்த போராட்டத்தால தற்போது அங்கு ஒரு பதற்றமான ஒரு சூழலும் நிலவி வந்துச்சு. இந்த நிலையில தான் 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. தொடர்ந்து விவரங்களை உடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட நாம் கேட்கலாம். பாலமுருகன், இப்போ திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இந்த தீபம் ஏற்றியதற்கு பிறகாகத்தான் ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவிச்சா, அதுக்கப்புறம் தான் இந்து முன்னணியினர் போராட்டத்தை முன்னெடுத்தார்களா, எதனால எப்படி அந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி 144 தடை உத்தரவு எதனால போட்டாங்க? ஏற்கனவே சொன்னது போல மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் அதற்கான பாதுகாப்பை காவல்துறை வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் ஆண்டுதோறும் தீபம் ஏற்றும் பகுதியான திருப்பரங்குன்றம் கோவில் மலைமேல் உள்ள உச்சி பிள்ளையார் கோவில் அருகே உள்ள பகுதியில் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றவில்லை. இதனையடுத்து தீபத்தூணில் தீபம் ஏற்றாததை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் கோவில் மற்றும் திருப்பரங்குன்றம் மலையை நோக்கி சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது முற்றுகை இடும்போது பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட தடுப்புகளை உடைத்து முன்னேறி சென்றார்கள். இதனால் காவல்துறையினருக்கும் கடும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் மலை மீது ஏற முயன்ற போது தடுப்புகளை உடைத்து இந்து முன்னணி அமைப்பினர் சென்றபோது பாதுகாப்பு பணியில் இருந்த 2 காவலர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீபத்தூணில் மனுதாரர் 10 நபர்களுடன் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் சென்று தீபம் ஏற்ற உத்தரவிட்டார்கள். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபம் தொடங்கி திருப்பரங்குன்றம் மலை உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் மிக பலத்த பாதுகாப்பு ஏற்பட்டிருந்தார்கள். இதனாலேயே இந்த பிரச்சனைக்கான காரணமாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதியில் அசாதாரண சூழ்நிலை நிலவுவதால் 144 தடை உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார்கள்.